விமலா 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 மணி விமலா விமலா மணி மணி என் வாழ்க்கைய பறி போயிடுச்சு மணி. என்னாச்சுமா? என்னாச்சு சொல்லுமா? என் பொண்ணுங்க வாழ்க்கை போயிடுச்சு மணி. அந்த தேவடி அப்பையன் என்ன பண்ணா தெரியுமா? என்னதான் செஞ்சாவ? அவ என்னையும் என் குடும்பத்தையும் அழிச்சிட்டான் மணி. எத்தனை நல்ல வரம்லாம் கொண்டு வந்த. அவன் அப்பவே சொன்னேன் அவன் நல்லவன் இல்ல, அவனை நம்பாதேன்னு. கேட்டீங்களாடி? இப்ப என்னடி பண்ண போற? அவனை ஏமாத்திட்டான். அவனை நீ கொலை பண்ணணும். பண்ணுவியா? சொல்லுடி சொல்லுடி, இப்ப என்னடி பண்ண அவனை? சொல்லுடி. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கோ, இல்ல என்னையே எடுத்துக்கோ. அவனை கொலை பண்ணு. அவனை கொலை பண்ணி ஆகணும். உன் மேல ஆசைப்பட்டது உண்மைதான்டி. ஆனா இப்போ உன் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டி. அவனை கொலை பண்ணிட்டு வந்து உன்னை பாக்குறேன்டி. ஏய் ராஜா, எங்கடா இருக்க? ஏய் சாந்தி சுகுணா எங்க காணோம்? கோயிலுக்கு போயிருக்காங்க மாப்ள. ரொம்ப களைப்பா வந்திருக்கீங்க, இருங்க ஸ்பெஷல் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். சரிங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஒண்ணு எனக்கு 1000 கேளுங்க. நீங்க எதை கேட்டாலும் நான் சொல்ல போறேன். ஏன் அப்படி செஞ்சீங்க? என்னது? ஏன் அப்படி செஞ்சீங்க? என்னது புரியல? ஏன் அப்படி செஞ்ச? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன செஞ்சேன்? என் பொண்ணுக்கு வியாதி இருக்குன்னு ஏன்டா போய் சொன்ன? அது உண்மைங்க. கிடையாது. டாக்டரே சொல்லிட்டாங்க. கிடையாது கிடையாது கிடையாது. யாருக்கிட்ட காது குத்துற? பணத்தாசை காட்டி எங்களை ஏமாத்திட்டியடா படுபாவி. ஏன்டா அப்படி செஞ்ச? ஏன்டா அப்படி செஞ்ச? ஏன்டா அப்படி செஞ்ச? விட்ரி. ஏன் இப்படி செஞ்சனா? நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டேன். தொழிலதிபர் சேதுபதி ஞாபகம் இருக்கா? கோர்ட்ல பொய் வாக்குமூலம் கொடுத்தி அவன் உன்னை கெடுத்தான்னு. தொழிலதிபர் சேதுபதி வேற யாருமே இல்ல, அவர் என்னோட அப்பா. நீ சொன்ன பொய்யால அவமானம் தாங்க முடியாம அவர் தூக்குல தொங்கிட்டாரு. தெரியுமா உனக்கு? தெரியுமாடி உனக்கு? அவர் என்னோட அப்பா. என் அப்பா போட்ட அவமானத்துக்கு பழி வாங்க தாண்டி இப்படி செஞ்சனா? வறுமைனால பணத்துக்காக பொய் சாட்சி சொன்ன, அது தப்புதான். அதுக்காக நீ என்ன மட்டும் தான் தண்டிக்கணும். ஏன்டா என் பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்த? உன்னை அணுவா சித்திரவதை பண்றதுக்கு தாண்டி அப்படி செஞ்சேன். துரோகி, நீ உயிரோடவே இருக்க கூடாது. ஏய் போடி. டேய், உன்னை விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். இதுக்கு தான் நீ காத்துட்டு இருந்த. இந்த நாளுக்காக தான் நீ காத்துட்டு இருந்த. உனக்கு வாழ்க்கையை கெடுத்துட்டியடா பாவி. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஆஃப்டர் ஒரு பொம்பளை நீ என்ன நீ கொல்ல பாக்குற? வெளிய போடி போ. நீ வெளிய போடா நாயே. இது ஏன் வீடுடா? ஏண்டி உன் பேர்ல உயில் எழுதுனது, உங்க எல்லா பேர்லயும் பேங்க்ல பணம் டெபாசிட் பண்ணது, ஏன் உன் பொண்ணு பேர்ல ஒரு கம்பெனியை எழுதி வச்சனே, எல்லாம் டிராமாடி டிராமா. ஏண்டி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை உங்களுக்கு தூக்கி கொடுக்க நான் என்ன இடியட்டா? நான் என்ன கிழிச்ச வாயனா? இனி ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது. உன் பொண்ணுங்களை கூட்டி கொடுக்க வேற ஆளை பாரு. வெளியே போடி. போடா பொறுக்கி நாயே. உனக்காச்சும் உன் பொண்ணுங்க உயிரோட இருக்காங்கடி. என்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க? சொல்லுடி, எங்க இருக்காங்க அவங்க?
எல்லாம் செஞ்சுட்டு என்ன கொலை பண்ண பாக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னடி செஞ்ச? என் பொண்ணுக்கு நீ மயக்க மருந்து தான்டா கொடுத்த. ஆனா நான் உனக்கு விஷத்தையே கொடுத்திருக்கேன்டா. பொம்பளைன்னா அவ்வளவு கேவலமா போச்சா? ஒரு பொண்ணு நினைச்சா உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்டா. எப்படி ஊசிய போட்டு என் பொண்ணு வாழ்க்கைய சீரழிச்சியோ அதே மாதிரி ஓ வாழ்க்கைய நான் சீரழிச்சிட்டேன்டா. என்னடி செஞ்ச? சாவுடா, சாவு, சாவுடா, சாவு, சாவுடா. நான் செத்தாலும் பரவாயில்லடி, உன்னை விட மாட்டேன். உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். இந்த சாவுடி, சாவுடி, சாவு, சாவுடி, சாவுடா, சாவுடி, சாவு, செத்து போ. நீ சாகணும். நீ இருக்க கூடாது. சாவுடா, சாவுடா, சாவுடி, சாவுடி, நீ செத்து போடி. உன்னை விட்டு எப்படி நான் தனியா போவேன்? நான் செத்தாலும் பரவாயில்லடி. சாவுடா. நீ சாவணும்டி, நீ சாவணும்.